முருங்கை ஈக்கு சூப்பு பண்ண போகிறோம். முருங்கை கீரையை ஆஞ்சிட்டு அந்த தண்டுலாம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சூப்பு வைக்கலாம். அதனால் புழிஞ்சிட்டு இந்த குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. நல்லா கழுவிட்டு அந்த ஈக்கை மட்டும் சேர்த்துக்கிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், பாதி தக்காளி போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை குக்கரில் சேர்த்துக்கிடுங்க. இதில் அப்படியே 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிடுங்க. சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு மூடி வச்சு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம சூப்பை வடிச்சிடலாம். சூப்பை நல்லா நசுக்கி இப்படி நல்லா வடிச்சுக்கிடுங்க. சூப்பு நல்லா வடித்தாச்சு. பாருங்கள், இவ்வளவு கிடச்சிருக்கு. இனி நம்ம சூப்பு பவுலில் ஊற்றிக்கலாம். சூப்பரான சுவையான முருங்கை ஈக்கு சூப்பு ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம கை கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு குடிக்கலாம். சூப் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. கீரையை நம்ம ஆஞ்சிட்டு இது வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.